எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பெருமைகள் பல நிறைந்த இந்த திருமங்கலம் மண்ணில் நாம் தமிழர் பிள்ளைகள் வென்றாக வேண்டும் தமிழ் என்று தலைப்பிட்டு பொதுக்கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழும் தமிழர்களும் எவ்வளவு தாழ்ந்து வீழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட சான்று வேறு எதுவும் இருக்க முடியாது. உலகில் முதல் மாந்தன் தமிழன், முதல் மொழி தமிழ் என்று நம்முடைய தாத்தா மொழி ஞாயிறு தேவனைய பாவாணர் தன் ஆய்விலே நிறுவி காட்டியிருக்கிறார். அவர் தமிழர் தன் இனத்தின் மீது மொழியின் மீது பற்றின் காரணமாக அவ்வாறு கூறலாம் எழுதலாம் என்று எண்ணினாலும் கூட உலகின் பல்வேறு மொழியியல் ஆய்வு அறிஞர்களும் அதே கருத்தை பதிவு செய்கிறார்கள். குறிப்பாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கொலியர் உலகில் மனிதன் முதலாக பேசிய மொழி தமிழ் என்று பதிவு செய்கிறார். இங்கே இந்திய நாட்டினுடைய முதன்மை அமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா நரேந்திர மோடி அவர்கள் கூட இங்கே பதிவு செய்வதில்லை. வெளிநாட்டுக்கு எங்கு சென்றாலும் உலக மொழிகளின் மூத்த மொழி தமிழ் எங்கள் நாட்டில் இருப்பது எங்களுக்கு பெருமை என்று பேசி வருகிறார். அது நாம் பேசுவதைத்தான் அவர் அங்கே போய் பேசுகிறார். இங்கே ஒரு வழக்கம் இருக்கிறது. இப்போது முதலீட்டாளர்களை இழுத்து வர சென்றிருக்கிற நமது மதிப்பிற்குரிய முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்காவில் சென்று அங்கே இருக்கிற தமிழர்களிடத்திலே பேசுகிறார். நாம் தமிழ் தாயின் பிள்ளைகள் என்பதில் பெருமை என்று. திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவர் தமிழ் தாயின் பிள்ளைகள் நாம் என்பதில் பெருமை என்று பேசுகிறார். சாதி மதங்களை கடந்து தமிழர்களை ஒன்றிணைக்க வலிமை பெற்ற ஒன்று தமிழ் என்று பேசுகிறார். இந்த தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு தடவை அவர் பேசி நீங்கள் கேட்டதுண்டா? பேச மாட்டார்கள். ஏனால் இங்கே பேசுவதற்கு சீமானும் அவன் தம்பி தங்கைகளும் இருக்கிறார்கள். இதை வேற எங்கேயாவது போய் பேசினால்தான். எல்லோருக்கும் தெரியும் தமிழ் மிக மூத்த மொழி, தமிழ் இனம் உலகில் மிக மிக தொன்மையான ஒரு பேரினம் என்பது தெரியும். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டம். அதையும் அமெரிக்க ஹார்வர்ட் பல்கலைக்கழக பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மார்டினும் தங்கள் ஆய்வு கட்டுரையிலே நிறுவுகிறார்கள். தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் தான். பிறகு மற்ற இனங்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று நிறுவினார்கள். அந்த நேரம் நான் எல்லா தொலைக்காட்சிகளுக்கும் அழைத்து பேசினேன், இதை ஒரு விவாத பொருளாக எடுங்கள் என்று. யாரும் எடுக்கவில்லை. ஏனென்றால் தமிழர்களுக்கு அந்த பெருமையை விட்டுக் கொடுக்க இங்கே எவரும் தயாராக இல்லை. இந்தியாவை இந்துக்கள் நாடு என்று சொல்வதை நான் ஏற்க மாட்டேன். காரணம், இந்த நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதைகளின் மொழி கூட தமிழ்தான் என்று அறிவாசான அம்பேத்கர் பதிவு செய்கிறார்.
அதைத்தான் என்னுடைய தம்பி நாகேந்திரன் கூட சிலப்பதிகாரம் பாடிய பாடலை பதிவு செய்து, பகிர்விழி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று. இமய வரை பரவி வாழ்ந்தவன் தமிழன். இமயத்திலே கொடியை நட்டான் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் என்றால் ஊரா நாட்டில் போய் கொடியை நட்டிருக்க வாய்ப்பில்லை. அதுவரை அவன் எல்லை, அதுவரை அவன் நாடு, அவன் நிலப்பரப்பு, அவன் அதிகாரம். அவ்வளவு தூரம் பரவி வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் இன்றைக்கு காலடியில் குறுகி வீழ்ந்து கிடக்க காரணம் என்ன என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னரும் பெற்றோர்கள் எண்ணினும் இலையை என் தம்பி தங்கைகள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மொழியின் பிள்ளைகள் தாய் நிலத்திலேயே தமிழ் எழுச்சி வர வேண்டும், தமிழர் மீட்சி வர வேண்டும், தமிழ் வென்றாக வேண்டும் என்று பேச வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், தன் தாய்மொழியை மீட்க காக்க போராட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றால், இது இதைவிட ஒரு கொடிய இழிவு, பெருத்த அவமானம் வேறு எங்கு இருக்கிறது? வேறு என்ன இருக்கிறது? நாடு தமிழ்நாடு, இது தமிழனுக்கும் தமிழுக்கும் சுடுகாடு என்பதை அறிவார்ந்த என் தம்பி தங்கைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே பேசிய என் உடன் பிறந்தார்கள் எல்லாம் குறிப்பிட்டார்கள். தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் நமது முன்னவர்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். இது திராவிடர்கள் வைத்ததல்ல, நமது மூதாதைகள் கியாபி விஸ்வநாதம், அண்ணல் தங்கோ, மறைமலையடிகள், திருவிக்கா, சீபா ஆதித்தனார் போன்ற தமிழ் பெரும் அறிஞர்கள் வைத்தது. சோமசுந்தர பாரதியார், வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் முழக்கத்தை முன்வைத்தவர் சீபா ஆதித்தனார், நாம் தமிழர் கட்சியின் தோற்றுனர். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. எல்லாம் முன்னவர்கள் வைத்த முழக்கங்களை தனதாக்கி கொண்டு வெற்று கூச்சலாக மாற்றியவர்கள் இந்த திராவிட திருவாளர்கள். மணக்க வரும் தென்றலிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பமிது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்றான் புரட்சி பாவலன். வருந்தினான். ஆனால் இன்று தெரு இருக்கிறதா? ஸ்ட்ரீட், நிலச்சாலை இருக்கிறதா? அன்பு சொந்தங்களே, அவென்யூ, விரிவு இருக்கிறதா? எக்ஸ்டென்ஷன், பிரிவு இருக்கிறதா? செக்டர். குடியிருப்புகள் உண்டா? காலனி. அடுக்ககங்கள் உண்டா? பிளாட்ஸ். இது திட்டமிட்டு நம்மரும் தாய்மொழியை அழித்து ஒழிக்கிற கொடுஞ்செயலை செய்தவர்கள் இந்த திராவிடர்கள். மொழி மீது ஏற்பட்ட பற்றின் காரணமாக எழுந்த புரட்சி தீயிலே அதிகாரத்தை கைப்பற்றி ஆட்சியை உட்கார்ந்தவர்கள் இவர்கள். விருதுநகர் மண்ணிலே, பிறந்த மண்ணிலே பெருந்தலைவர் நம் தாத்தா காமராஜர் தோற்கடிக்கப்பட்டார். அவர் தோற்று போனார் என்று சொல்ல முடியாது, தோற்கடிக்கப்பட்டார். காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியோ புரட்சியோ ஒரு இளவும் இல்லை, தமிழ் மீது இருந்த பற்று. இந்தியை திணிக்கிறார்கள். இந்தி திணிப்பால் என்னரும் தாய்மொழி இறந்து விடுமோ என்று அஞ்சினார்கள் தமிழர்கள். இந்திக்கு இங்கே ஆதிக்கமா? எல்லோரும் வாருங்கள் நாட்டினரே, செந்தமிழுக்கு ஒரு தீங்கு வந்த பின்னும் இந்த தேகம் இருந்தொரு லாபம் உண்டோ? புரட்சி பாவலன் அரைகோல் விடுத்து அழைத்தார். ஓடி வந்தார்கள் பெருமக்கள். 1935 நடந்த மொழி போராட்டத்திலே நடராஜன், தாளமுத்து தொடங்கி எண்ணற்ற ஈக மறவர்கள். அந்த பற்ற வைத்த நெருப்பு திரும்பி 65 காலகட்டத்தில் பற்றி எரிந்தது. அன்னை மொழியை அழித்து விடுவார்கள் என்று அஞ்சினார்கள். பிறமொழி திணிப்பால் தாய்மொழி இறந்து விடுமோ என்று விழிப்புணர்வுடன், எச்சரிக்கை உணர்வுடன் களத்திலே பாய்ந்தார்கள். எண்ணற்ற மறவர்கள் தீக்குளித்து மாண்டார்கள், விஷம் நஞ்சுண்டு மாண்டார்கள், சிறை கொட்டடியிலே வாடி வதங்கி செத்தார்கள்.
கீழப்பலூர் சின்னசாமி, விருகம்பாக்கம் அரங்கநாதன், கோடம்பாக்கம் சிவலிங்கம், சிவகங்கை ராஜேந்திரன், எவ்வளவு பேர் மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்தார்கள். பாவம், மொழி செத்து போனது. அதற்கு உயிர் கொடுத்தவர்கள் தேவையற்று செய்து விட்டார்கள், பைத்தியக்காரர்கள் என்று பழி சுமந்து நிற்கிறார்கள். நாடு தமிழ்நாடு, எங்கே இருக்கிறது தமிழ்? அந்த மொழி புரட்சியிலே இதே தியாகராஜர் கல்லூரியிலே படித்துக் கொண்டிருந்த மாணவர்கள், எனது அருமை மாமா நாவுக்கரசர் காளிமுத்தவர்களும் காமராசன் அவர்களும் அந்த அரசாணையை எரித்தார்கள், எதிர்த்து புரட்சி செய்தார்கள். நாடெங்கிலும் மாணவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அப்போதான் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே படித்துக் கொண்டிருந்த சிவகங்கை ராஜேந்திரன் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்தார். கொந்தளித்தது நாடு, கொதித்தார்கள் மக்கள். மொழி புரட்சியில் எண்ணற்ற வீரமறவர்கள் தாய் தமிழுக்காக தன்னுயிரை ஈகம் செய்தார்கள். அந்த நெருப்பிலே பெருந்தலைவர் காமராஜர் மொழி மீது இருந்த பற்றிலே திணித்த கட்சி காங்கிரஸ், எதிர்த்த கட்சி திமுக என்று எண்ண வைத்தார்கள். மொழி போராட்டத்திற்கும் அவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆனால் அந்த போராட்டத்தை தனதாக்கிக் கொண்டு அந்த எதிர் புரட்சியிலே அதிகாரத்தை கைப்பற்றி வந்தார்கள். அன்று முடிவு செய்தார்கள், என் உடன் பிறந்தார்களே, என் உயிர் சொந்தங்களே, தமிழர்களுக்கு உயிர் உடலில் இல்லை, அவன் மொழியில் இருக்கிறது. அந்த மொழியை அழிக்காத வரை தமிழன் தமிழனாக இருப்பான். தமிழன் தமிழனாக இருக்கிற வரை தமிழன் அல்லாதவன் தமிழன் நாட்டை ஆள முடியாது என்ற முடிவுக்கு வந்தார்கள். அப்போது என்ன செய்தார்கள்? அவர்களைப் போல வேகமாக முழக்கமிடு, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், வாழ்வது நாமாக இருந்தாலும் வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும். முழக்கத்தில் மயங்கினோம், வீழ்ந்தோம். நிலை என்ன? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும். மாற்றினார்கள். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எங்கே தமிழ் என்ற கேட்கிற நிலைக்கு தாழ்ந்தோம், வீழ்ந்தோம். எங்கே இருக்கிறது உன் மொழி? என்ன உலகில் மற்ற மொழிகளைப் போலவா? உலகில் எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, தமிழ் மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. என்னரும் சொந்தங்களே, மணி நெற்றி உமிழ் சங்கன் தளல் உரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். சிவபெருமானே தந்த தமிழ்ங்கிறான். சொற்றமிழால் என்னை பாடு என்கிறான். நம்பி ஆரூரான்ட்ட போய் சிவபெருமான் சொற்றமிழால் என்னை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடுகின்ற மாணிக்கவாசகர்கிட்ட போய் கேட்கிறப்படி, இந்த கோவை, இந்த அரசனை பாடு, பாவை பாடிய வாயால் கோவை பாடு அப்படின்றான். தமிழை பாட வைத்தல்லியவன். அன்னைக்கு மந்திரத்தை ஓதுறது இல்லை, பேசுறது இல்லை, பாடுறதுதான். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் என்ற இறையடி நிழலே என்று அப்பர் பெருமகனார் பாடினார் என்றால் பாட்டுத்தான். அதனாலதான் பாட்டுக்கு மயங்கும் பைந்தமிழ் சொக்கன் என்று குமரகுருபரர் சிவபெருமானை போற்றுகிறார். பாட்டுக்கு மயங்கிருக்கான் பைந்தமிழ் சொக்கன். இறையனாரும் எம்பெருமான் முருகவேலும் அகத்தியரும் கட்டிக்காத்த தமிழ் சங்கத்தில் என்று நக்கிற பெரும்பளவன் குறிப்பிடுகிறான் என்றால், இறைவன் பேசிய மொழி தமிழ். அவையின் தமிழள்ளி பருக வந்த முருகப் பெருமகனார். எங்க அவையே 1, 2 என்று எம்மை வரிசைப்படுத்தி பேசு, வரிசைப்படுத்தி ஓது என்று சொல்லவில்லை, பாடு என்றுதான் சொல்றான். பாடுறாள். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் என்று பாடு. அப்படி இறைவன் பேசிய மொழி ஆதி மொழி, தொன்மை மொழி. ஆதிகளில் காடுகளில் வாழ்ந்த மனிதன் அவன் எழுப்பிய ஒளி, ஹே ஹோ ஆ என்று எழுப்பிய ஒளி இன்னும் தமிழில் அப்படியே இருக்கிறது என்பதாலே தமிழ் உலகின் முதல் மொழி என்று அறிஞர்கள் பதிவு செய்கிறார்கள். இனம் என்பது என்ன என் அன்பிற்குரிய மக்களே? இனம் என்பது என்ன? ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் என்று வரையறுக்கப்படுகிறது.
நாம் தமிழர்கள். ஏன்? தமிழை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் நாம் தமிழர்கள். அந்த இனம் ஒரே இடத்தில் நிலைத்து வாழக்கூடிய நிலப்பரப்பை கொண்டிருக்குமே, ஆனால் அது தேசிய இனம். அதுவும் தனக்கேயான கலை, இலக்கியம், பாட்டு, கூத்து, இசை, நாட்டியம், தொன்று தொட்ட வேளாண்மை, வழிபாடு, இதையெல்லாம் தன்னகத்தை கொண்டிருக்குமே, ஆனால் அது பெருத்த மூத்த தொன்ம தேசிய இனம். நமக்கென்று ஒரு வழிபாடு இருக்குது, நமக்கென்று ஒரு மறை இருக்கிறது, திருக்குறள் இருக்குது, 12 திருமறைகள் இருக்குது, தேவாரம், திருவாசகம், திருப்புகழ், எவ்வளவோ இருக்கிறது, திருமுருகாற்றுப்படை எவ்வளவோ இருக்குது. நமக்கென்று மெய்யியல் கோட்பாடு இருக்கிறது, நமக்கென்று இறை இருக்கிறது. 1-2 கண்டுபிடிச்சவனே நம்ம தான். உன்னால் நம்ப முடியாது. நீ எப்பவுமே உனக்கு தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எளி சிந்தனையாலே இந்த இனம் விழுந்து விட்டது. நீ ஆக பெரியவன். ஜூலியஸ் சீசர் சொல்றான், உன் தகுதியை அடுத்தவன் எழுந்து அறிவிக்கும் வரை நீ காத்திருக்காதே, எழுந்து சொல்லடா நான் ஆக சிறந்தவன் என்று. அப்படி தமிழ் பேரின மக்கள் எழுந்து சொல்லணும், நாங்கள் ஆக சிறந்தவர்கள், உலகின் மூத்த குடி, முதல் குடி, உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்ப, கலை, இலக்கியம், பண்பாடு, வேளாண்மை எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்த மூத்த குடி நாங்கள் தான். எல்லோரும் மாந்தநேயம் பேசிக் கொண்டிருந்த போது உயிர்மை நேயம் பாடிய உலகத்திலே மூத்த குடி நாங்கள் தான். கல்லு மாவிலே கோலம் போட்டுக் கொண்டிருந்த கூட்டத்திற்கிடையே அரிசி மாவிலே கோலம் போட்டோம், ஈக்கும் எறும்புக்கும் இரையாக இருக்கட்டும் என்று. எங்களது மானுட நேயம் அல்ல, உயிர்மை நேயம், உயிர்மை நேயம். எல்லாம் மனிதனை பாடினார். எங்கள் மூதாதை வள்ளுவ பெருமகனார் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் என்று பாடினார். பகுத்துண்டு பல் உறவுகள் என்று பாடாது, பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்று பாடினார். மனிதன் செத்து விடும் போதே திரும்பி பார்க்காமல் போகிற கூட்டத்துக்கு இடையிலே வாடிய பயிரை கண்டவரெல்லாம் வாடினேன் என்று உயிர் வாடி நின்றான் வள்ளலார் பெருமகன். காரணம் உயிர்மை நேயம். பசியோடு இருக்கிற போது பார்த்து கொண்டு போகிறார். அன்பிற்குரிய மக்களே, அண்டை அயலானுக்கும் அன்பு காட்டு நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்தவன் பசியோடு இருக்கிற போது உணவு உண்ணாதே, அதுவும் அவரே தான். தன்னை போல் பிறரையும் நேசிப்பாயாக இறைமகன் இயேசு. என்ன கொண்டு வந்தாய், கொண்டு செல்ல நம்முடைய மாயோன் அவர்களுடைய கிருஷ்ண பரமாத்மா. இதைத்தான் நம்முடைய மூதாதை பகுத்துண்டு பல் உயிர்கள் ஓம்புக என்கிற. யாருக்கும் நீ எதிலும் குறைந்தவன் அல்ல. தத்துவத்திலே, கோட்பாட்டிலே, நிலைப்பாட்டிலே எல்லாவற்றிலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இனம் தன்னைத்தானே சுருக்கிக் கொண்டதற்கு காரணம் தன்னிடத்தில் இருப்பதை விட பிறரிடத்தில் இருப்பது உயர்ந்தது என்ற எண்ணம். அதனால் தன் மொழியை விட அடுத்தவன் மொழி அறிவு என்று எண்ணினோம். ஆங்கிலம் படிப்பது, பேசுவது அறிவு என்று எண்ணினோம். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பிதங்கைகளே, என்னரும் பெற்றோர்களே, எந்த கல்வியாளரையாவது சான்றோரையாவது மறுக்க சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் பல உயிர் சொற்கள், கலை சொற்கள் தமிழ் போட்ட பிச்சை ஆங்கிலத்திற்கு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி ஆங்கிலம். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. உருவானதில் இருக்கிறது. தொல்காப்பியர் பாடும்போது என்பனார் புலவர் என்று 230 இடத்திற்கு மேலே பிற புலவர்கள், எனக்கு முன்னும் பல புலவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள் என்றால் தொல்காப்பியம்தான் மூத்தவன், தொல்காப்பியமே மூத்த இலக்கண நூல் என்று வரையறுத்திருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள், அவருக்கு முன்னாலே 230க்கும் மேற்பட்ட புலவர் பெருமக்கள் அவரே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.
என்பனார் புலவர் என்று அவர் கூறியது போல, என்று இவர் கூறியது போல என்று அப்படின்னா பார்த்துக்க. நீ என்ன இல்லை உன்னிட்ட? நீ கன்னடமா வேற மொழி இல்லாமல் இயங்க முடியாது. இந்தியா வேற மொழி இல்லாத இயங்க முடியாது. இந்தி என்கிற மொழி உருவாகி 500 ஆண்டுகளை நிறைவு செய்யல. முகலாயர்கள் இந்த மண்ணை ஆளுகிற போது அவனுடைய தாய்மொழி பாரசீக மொழி ஆட்சி மொழியாக இருந்தது. இன்னைக்கு எப்படி இந்தியை கொண்டு வர நினைக்கிறான், இங்கிலீஷ் இருக்கும் அப்படி. அப்ப இங்கிலீஷ் படிச்சாதான் வேலை கிடைக்கும் நம்ம நினைக்கிற மாதிரி பாரசீகம் படிச்சாதான் வேலை கிடைக்கும்னு. ஏன்னா அரசாட்சி செய்கிறவன் மொழி எதுவோ அதை கற்றால் தான் மதிப்பு, அதை கற்றால் தான் வேலை. அப்ப பாரசீக மொழியை படிக்க தொடங்கும் போது பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலக்குது. குறைந்த அளவு சமஸ்கிருதம், அதிகபட்சம் பாரசீக மொழி கலந்து உருது என்கிற மொழி பிறக்குது. அப்படிதான் உருது பிறக்குது. உருதுக்கும் பின்னாடி, மிக மிக பின்னாடி பாரசீக மொழி குறைவாகவும் சமஸ்கிருத மொழி சற்று அதிகமாகவும் கலந்து பிறந்த மொழிதான் இந்தி. 500 ஆண்டுகளை தொடல. நீ 50,000 ஆண்டுகளுக்கு மூத்தவன். உன் மொழியில் இருக்கிற இலக்கிய வளமை, காப்பியங்கள் ஏதாவது உலக எவன்கிட்ட இருக்கு சொல்லு, எவன்கிட்ட இருக்கு சொல்லு. இஸ்லாமிய மார்க்கமா உமர் புலவர் தந்த சீரா புராணம் இருக்கு. கிறிஸ்தவமா ஜோசப் பெஸ்கி வீரமாமணிவர் தந்த தேம்பாவணி இருக்கு. வேற என்ன? இந்து மதத்தை ஏற்றுக்கிறியா? கம்ப ராமாயணம் இருக்குது. பௌத்தத்தை ஏற்றுக்கிறியா? மணிமேகலை இருக்கு. சமணத்தை ஏற்றுக்கிறியா? இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் எழுதின இளங்கோவடிகளே சமண துறவிதான். சிலப்பதிகாரம் இருக்கு. இங்கே எல்லா சமயங்களுக்கும் இலக்கியம் கண்ட ஒரே மொழி உலகத்திலே தமிழ்தான். யாரு எப்படி மொழியை சொல்லுவா? மொழி சேலத்தின் மாபெரும் எழுத்தாளன் கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா உலகின் ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பு, கற்கிற வாய்ப்பு கிரேக்கர்கள் சீனர்களை தாண்டி இந்தியாவில் தமிழர்களுக்குத்தான் இருக்கிறது என்கிற ஆகச் சிறந்த இலக்கியங்களை தங்கள் தாய்மொழியிலே படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் தமிழர்கள் தான். அதுக்கப்புறம் இன்னொரு வரி சொல்றார், அந்த தமிழ் என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்கிறார். தென்னிந்தியாவில் இன்னைக்கு இவர்கள் சொல்கிற திராவிட மொழி எல்லாம் தமிழின் குழந்தைகள். எப்படி பாரசீக மொழியோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி இந்த மொழிகள் பிறந்தது பிரிந்ததுவோ அப்படி தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி பிளந்து பிரிந்த மொழிகள் 1800 ஆண்டுக்கு முன்பு கன்னடம், 1600 தெலுங்கு, 500 ஆண்டுகள் அதற்கு முன்பு உருவான மொழி மலையாளம், பின்பு துளு. கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் உன் உதிரத்தில் உதித்ததுவே என்று தமிழ்தாய் வாழ்த்தில் மனோன்மணியம் சுந்தரனார் பாடி அந்த பாட்டில் இருக்கு. ஆனால் அதை திட்டமிட்டு தூக்கி வீசியவர்கள் இவர்கள் தான் திராவிட திருவாளர்கள். உனக்கு எந்த பெருமையை விட்டு வைத்திருக்கிறான்? கீழடியிலே ஆய்வு, தமிழனின் தொன்ம அடையாளங்கள் 2600 ஆண்டு எவனுக்கும் தெரியாது. ஒரு தோராய கணக்கு தமிழில குத்து மதிப்பா சொல்றான்ப்பா, வாய் கணக்கா சொல்றான்ப்பா. அப்படி 2800 ஆண்டு சொல்லிட்டு போறான். யாரு பார்த்தது? அவன் புதையும் போது கூட இருந்து பார்த்தவன், போட்டோ எடுத்து படம் எடுத்தவன் ஒருத்தன் இல்லை. ஆனால் ஒரு கணக்கு. திருக்குறள் 2000 ஆண்டு இருக்கலாம்னு இவன் தான் வள்ளுவருடைய அம்மாவுக்கு பிரசவம் பார்த்த மாதிரியே குறிச்சு வச்சுட்டு போவான். வள்ளுவர் 2000 ஆண்டுக்கு முன்னாடி சும்மா ஒரு கணக்கு. அவர் 5000 ஆண்டு கூட வாழ்ந்திருக்கலாம். 1330 இல்ல 3000 கூட எழுதியிருக்கலாம். கரையான் தின்னது போக, கண்டகமே எரிச்சது போக 300 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பத்திரமாக பாதுகாத்து வைத்தாலும் ஓலைச்சுவடி 300 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கு, அது நொறுங்கிரும். இப்ப நீ சொல்ற மாதிரி 2000 ஆண்டே வச்சுக்கள், 2000 ஆண்டே வச்சுக்க. வள்ளுவ பெருமகனார் திருக்குறள் எழுதி தந்து 2000 ஆண்டு. அப்ப 2000 ஆண்டு என்றால் ஒரு பெட்டிக்குள்ளே ஓலைச்சுவடியிலே எழுதி பத்திரமா பூட்டி வச்சிருந்தாலும் 300 ஆண்டுக்கு ஒரு முறை நொறுங்கி போயிடும். அப்படின்னா அதை மறுபதிப்பு செய்து கடத்தணும். அப்ப ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை ஒருத்தன் எழுதி கடத்திருக்காங்கன்னா
அவன் எவ்வளவு பெரிய நம் போற்றுதற்குரியவன் பார்த்துக்க. கடைசியா அதுவும் நொறுங்கி போயிருந்திருக்கும். நம்முடைய பாட்டனார் அயோத்தியாச பண்டிதருடைய தாத்தா கந்தப்பனார் எல்லீஸுங்கிற ஒருத்தர் கொடுத்து, வெள்ளக்காரன் கொடுத்து, அவன் படிச்சு பார்த்து மிரண்டு போய் அதுவரை சமஸ்கிருதம் தான் மூத்த மொழி என்று கருதி கொண்டிருந்தார்கள். மதிப்பிற்குரிய பெருமகனார் எல்லீஸ் அவர்கள் தான் இந்த இல்லை தென்னிந்தியாவிலே தமிழகத்திலே தமிழ் என்று ஒரு மொழி உண்டு, அது எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி என்று அடித்து சொன்னவன் அல்ல எல்லீஸ் அவர்கள். அவர்தான் அதை அச்சிலே ஏத்தினார். ஓலைச்சுவடியிலிருந்து தாளுக்கு அழியாத தாளுக்கு மாற்றிய பெருமை எல்லீஸ் அவர்களுக்கு தான் சார். அதான் இன்னைக்கு எல்லீஸ் தெருலாம் இருக்குது சென்னையிலன்னா காரணம் அவர் வாழ்ந்த இடத்துக்கு பேர் எல்லீஸ் நகர், எல்லீஸ் தெருன்னு இருக்கு. அதுபோல 2800 ஆண்டுக்கு முன்பு தோண்டப்பட்ட கீழடியை வாழ்ந்த மக்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுல எல்லாமே தமிழ் எழுத்துக்கள், தமிழ் அடையாளங்கள் இருக்கு. மண் பானையில மண்ணால் செய்யப்பட்ட உலை, அந்த குழாய்க்குள்ள இரும்ப உருக்கியிருக்கான், அதுக்குள்ள தண்ணீரை கொண்டு போயிருக்கான், தொழிற்சாலை நடத்திருக்கான். 2 ஏக்கர்ல தோண்டியிருக்கான். ஆனால் 2 ஏக்கர்ல தான் தமிழ் முன்னோர்கள் நீங்க வாழ்வில்லை. திருமங்கலம் 2 ஏக்கர்ல தான் இருக்கா. நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் தான் கூடி 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 மக்கள் வாழ்ந்திருப்பார்கள். அந்த 2 ஏக்கரில் தோன்றியவர்கள் 100 ஏக்கரில் தோன்றி ஆய்வு செய்தால் இன்னும் பல அரிய தடங்கள், அடையாளங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அந்த அடையாளங்கள் தமிழர்களுடையது, தமிழர்களுடைய இனப்பெருமை, இன அடையாளம் என்பதால் மறைக்கப்படுகிறது. கீழடி ஆய்வில் வந்த பார்வையிட்ட எல்லோரும் இது இந்திய பண்பாடு என்றார்கள், திராவிட நாகரிகம் என்றார்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என்னரும் சொந்தங்களே, இளைய தம்பி தங்கைகளே, ஆழ்ந்து சிந்தியுங்கள். 2600 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியா என்ற சொல்லேது, நாடேது? யாராவது